சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வெற்றி வாழ்வுக்கு அல்லது ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு அல்லது ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியமான சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் யோவான் 8:32 ஆண்டவராக இயேசு சொன்னார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது என்னை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அடுத்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அதாவது விசுவாசித்த யூதர்கள் நோக்கி சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் மட்டும் சித்தமுள்ளவர் அல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் ஜனம் என்னை தேடுகிற என் ஜனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா 5:13, ஓசியா 4:6. ஆகவே சத்தியத்தை அறியதான் வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். ஆலயத்து போகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கொடுக்கிறோம், உழைக்கிறோம், ரொம்ப நல்லது, கண்டிப்பாக அவசியம். ஆனால் வாழ்க்கையில் விடுதலை அப்படின்னு ஒன்று வரணும் அப்படின்னா சத்தியத்தை அறியணும், அந்த சத்தியத்தை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். சரி, கடந்த வாரத்தில் நாம் லூக்கா 12:24 மையமாக வைத்து தியானித்து வருகிறோம். காகங்களை கவனித்து பாருங்கள். நேரடியாக நாம் காரியத்துக்கு கடந்து செல்வோம். வேதத்தில் பல காகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இயேசு சொன்ன காகத்துக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டுமானால் கவலைப்படாத காகங்கள். முதல் வாரம் நாம் கவலை பற்றிய சில காரியங்களை, சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக கடந்த நாட்களிலே ஆதியாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்த ஒரு காகம், அதாவது பேழைக்குள் இருந்த காகம் என்ற தலைப்பிலே ஒரு சபையாகிய பேழையின் அவசியத்தை குறித்து, முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே சபை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். மறுபடியும் நான் அதை விளக்க விரும்பவில்லை. ஆனால் சபை என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சபை, மொபைல் சர்ச், அந்த ஒவ்வொருவரும் கூடி வருகிற கூட்டமைப்பு, காங்கிரிகேஷன் சபை. அதனால் ஒவ்வொரு மத்தேயு 16:18 என் சபையை கட்டுவேன் அப்படின்னு அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முயற்சி செய்யும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. அதே போல் ஒவ்வொரு சபையாக இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கூடி வருகிற கூட்டமைப்பு, லோக்கல் சர்ச் சபையாக இருக்கிறது, கட்டடம் அல்ல. அந்த கூட்டமைப்பை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் சபையை கட்டுவேன். அப்படின்னா கட்டடம் அல்ல சபை. கட்டடம் சபையாகிய மக்கள் கூடி வருவதற்கு, அதாவது கூடி வந்து விடுதலையோடு ஆராதிப்பதற்கு ஒரு பிளேஸ், அவ்வளவுதான். ஆனால் சபை என்றால் தனித்தனியாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சபை. அவர்கள் கூடி வருகிற காங்கிரிகேஷன், கூட்டமைப்பு சபை. ஒன்றை மட்டும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சபைக்கு தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சபைக்கு ஓனர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சபைக்கு சொந்தக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எம்டி, ப்ராப்ரியேட்டர், ஓனர் எல்லா அத்தனையும் அவருடைய சொத்து. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 25 தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. மத்தேயு 16:18 ஏன் சபை அவர் உரிமை பாராட்டுகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர்தான் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, இரத்தத்தை கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அந்த கூட்டமைப்புக்கு தலைவர் கர்த்தர், சர்ச்சை பாஸ்டர் அல்ல. சில நேரங்களில் சில சபையை அடையாளப்படுத்துவதற்கு, சில திருச்சபையை அடையாளப்படுத்துவதற்கு அந்த பாஸ்டருடைய பெயரை சொல்லி சொல்வார்கள். ஒரு விதத்தில் அடையாளத்துக்காக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ரியலாக அந்த பாஸ்டருடைய சபை அல்ல. அந்த சபைக்கு சொந்தக்காரர் பாஸ்டர் அல்ல, கிறிஸ்து. ஏன் சபை, ஏன் இரத்தத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறார். ஒரு காரியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தனித்தனியாக
கிறிஸ்துவின் சொத்தாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உங்களால் ஒரு நன்மை வர வேண்டுமே தவிர ஒரு நாள் ஒருபோது இடறல் என்பது வரவே கூடாது. ஒருவேளை உங்களால் இடறல் வருமானால் அந்த தனிப்பட்ட நபர்கள் துக்கப்படுகிறார்கள் இல்லையோ, ஆண்டவராக இயேசுவின் உள்ளம் நொறுங்கி விடுகிறது. ஏன்னா சபை அவருடைய சொத்து, அந்த தெய்வப்பிள்ளை கிறிஸ்துவின் சொத்து. அது மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு சபையாக இருக்கிற தேவ பிள்ளைகள் கூடி வருகிற கூட்டமைப்பு காங்கிரிகேஷன், அதுக்கு தலைவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த காங்கிரிகேஷனுக்கு உங்கள் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமே தவிர, உங்கள் மூலமாய் நன்மை உண்டாக வேண்டுமே தவிர இடரல் வருமானால் அந்த திருச்சபையினுடைய தலைவர் துக்கப்படுவதல்ல, கிறிஸ்து துக்கப்படுகிறார். கிறிஸ்துடைய உள்ளம் நொறுக்கப்படுகிறது. அவரை நொறுக்கி ஒரு நாளும் பிளஸ்ஸிங்காக வாழ்வது கடினம், வெற்றியாய் வாழ்வது கடினம். ஆகவே சபை என்பதை திட்டமாக புரிந்து கொள்ளுங்கள். தனித்தனியாக சபையாக இருக்கிற ஒவ்வொருவரும் கூடி வருகிற கூட்டமைப்புக்கு நீங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்கணும். அந்த சபைக்கு, அந்த கூட்டமைப்புக்கு, அந்த சபையின் தலைவருக்கு நீங்கள் இடரலாக இருந்தால், கண்ணீரை குண்ட பண்ணுகிற நபராக இருந்தால் அவர் உள்ளம் நொறுங்கிவிடும். அவர் சபையது. அவரை நொறுக்கி ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பிளஸ்ஸிங்காக இருக்க முடியாது. ஒன்றை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட சபைதான் ஒவ்வொருவரும், தனித்தனியாக ஒவ்வொருவரும். அந்த கூட்டமைப்பு சபை இந்த சபைக்கு இடரலாக இருந்து, வேதனையாக இருந்து, அந்த சபையினுடைய கண்காணிக்கு, தலைவருக்கு, மக்களுக்கு கண்ணீர் வரவழைத்த ஒருவரும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. விளையாடாதீங்க, சபை குரதமாக ஆலோசனை போடாதீங்க. சபை கர்த்தருடைய சொத்து, அது ஒரு தனிப்பட்ட நபருடைய சொத்து அல்ல. வேணா அவர்கள் நிர்வகிக்கலாம், ஒரு கண்காணியாக இருக்கலாம், கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களும், அந்த கண்காணியும், அந்த கூட்டமைப்பு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானதுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்கினால், வேதனை உண்டாக்கினால், உங்கள் சந்ததிகளும் ஆசுவத்தை இழந்து போவார்கள் என்பதை திட்டமாக சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார், இன்றைக்கு தொடர்ந்து இந்த திருச்சபையினுடைய மேன்மையை, சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சபை கூடி வருதல் ஏதோ கடமைக்காக, ஏதோ கட்டாயத்துக்காக புறக்கணிக்கப்படுகிறது. சபை கூடி வருதல் புறக்கணிக்கப்படுகிறது. நினைச்சா போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, அன்றைக்கு நாம் கூடி வருகிறோம். வேதகம காலண்டரின்படி ஞாயிற்றுக்கிழமை இந்தியா தேசத்துக்கு அது ஓய்வு நாள், அதாவது ஹாலிடே. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஹோலிடே. அது மனமகிழ்ச்சி நாள், அது கர்த்தருடைய நாள், அது வாரத்தின் முதல் நாள். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு வேணால் ஹாலிடேவாக இருக்கலாம். வேதத்தின் பிரகாரமாக சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாவது நாள். முதல் தரமானது கர்த்தருக்குரியது. அநேக தேவ பிள்ளைகள் ஆசுவாத்தை இழந்து போன ஒரு பகுதி இதுதான். அநேகர் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது, ஏன் கர்த்தரை நான் ஆஸ்வதிக்கவில்லை, என் சந்ததிகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இத்தனை ஆண்டுகள் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், சேவிக்கிறேன். நீங்கள் முதல் நாளை கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தீங்களா? முதல் தரமானது கர்த்தருக்குரியது. ஒரு வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்குரியது. ஒரு நாளின் முதல் வேளை கர்த்தருக்குரியது. தேவஜனமே, எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள், வாரத்தின் முதல் நாளை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆராதனை எண்ணப்படாமல் போயிற்று. கடவுள் பயம் இல்லை, கடவுள் பயம் இல்லை. ஏன் என்று தெரியுமா? அந்த ஆலய கூடுகை, அந்த சபையின் கூடுகை மேன்மை தெரியல. ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை தான் சடங்கு, ஞாயிற்றுக்கிழமை தான் குற்றாலம் டூரு. அந்த டூர் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குமா? அந்த கல்யாணம் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குமா? இயேசுவை புறம்பை தள்ளிவிட்டு, வாழ வைத்த, ஜீவனை கொடுத்த இரட்சகரை புறம்பை தள்ளிவிட்டு அந்த திருமணத்தை நடத்தினால் எப்படி ஆஸ்வாதமாக இருக்கும்? ஒரு முறை ஒரு சகோதரி என்னோடு பேசினார்கள். சர்ச்சைக்கு புதுசாக வந்த சகோதரி, ஐயா நாங்கள் ஒரு கடை கட்டியிருக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ண வரணும். சரி வர்றேன். எப்போ வரணும்? ஞாயிற்றுக்கிழமை வரணும். 7 மணிக்கு ஆராதனை, நீங்கள் 6 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருங்கய்யா. அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் வர்றேன், ஆனால் இயேசு கிறிஸ்து வரமாட்டார், சம்மதமா? நீ தேவனை தேடு முதல்ல. மத்தேயு 6:33 முதலாவது சென்டர் பிளேஸ் கர்த்தருக்கு கொடுங்க.
வாழ்க்கையின் மையத்துவம், வாழ்க்கையுடைய மையம் கிறிஸ்துவா இருக்கணும். வேலையா இருக்கக்கூடாது, கல்யாணமா இருக்கக்கூடாது, சடங்கா இருக்கக்கூடாது, வெளியூர் பயணமா இருக்கக்கூடாது. வாழ்க்கையின் சென்டர், வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். சபை கூடியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறது. நாங்கள் சிறு வயதில் ஸ்கூலில் படிக்கும்போது என் கையில் பேனா, பென்சில், கேம்பஸ் எது இருந்தாலும் கிறுக்கிக்கிட்டே தான் இருப்பேன். என் நோடெலாம் கிறுக்கி தான் வச்சுருப்பேன், டெஸ்க்லாம் கிறுக்கி தான் இருக்கும். ஸோ என்னுடைய கேம்பஸ்ஸு மேக்ஸ் கிளாஸ் வரும்போது அந்த கேம்பஸை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கேம்பஸ் எடுத்து அப்படியே டெஸ்கில் கோடு போட்டு அந்த கேம்பஸ் முனை மழுங்கியிருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த கணக்கு ஆசிரியர் இத்தனை சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் வரைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது கணக்கு நோட்டில் அந்த கேம்பஸை பதிய வைத்து சர்க்கிள் போட்டால் அந்த கேம்பஸின் முனை மழுங்கி போயிருப்பதுனால மைய புள்ளி அப்படி நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பாதி காவாசி சர்க்கிள் வரும்போது அந்த மையம் சரி இல்லாததுனால அந்த கேம்பஸ் முனை மழுங்கியிருப்பதுனால அது மையத்தில் பிடி இல்லாமல் நகழும் போது அந்த சர்க்கிள் ரவுண்டாக வராது, எலிப்ஸ் மாதிரி வந்துடும், அல்லது ஸ்பைரல் மாதிரி வந்துடும், அலங்கோலமாக மாறிடும். ரவுண்டாக இருக்காது, சர்க்கிளாக இருக்காது, அழகாக இருக்காது. ஐயா, மைய புள்ளி சரியில்லைன்னா உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்காது, அலங்கோலமாக மாறிடும். அலங்காரமாக இருக்காது, அலங்கோலமாக மாறிவிடும். வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற இடத்தை வேலைக்கு கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற இடத்தை மாமனுக்கு மச்சானுக்கு கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற இடத்தை எந்த அரசியல்வாதிக்கு கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற இடத்தை நீங்கள் வேலைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வேலையிலேருந்து சீக்கிரம் நீங்கள் தூக்கப்படுவீங்க, அல்லது அந்த வேலை உங்களுக்கு கண்ணீரை கொண்டு வந்துவிடும். சில நேரம் சில சகோதரி சொல்கிறாங்க, ஏன் சிஸ்டர் நீ சர்ச்சுக்கு வரல? 10 நாள் கழித்து தண்ணி வந்துட்டு பாஸ்டர், 10 குடம் தண்ணி உனக்கு பெருசாச்சு, உயிரை கொடுத்து உன்னை வாழ வச்சு மனுஷியாக நிறுத்தினார், அவர் உனக்கு பெருசாக தெரியல. அது எங்கே கூடிய ஆஸ்வாதம் வரும்? அது எப்படிங்க நன்மை வரும்? அது எப்படி ஆஸ்வாதம் வரும்? நான் ஆஸ்வதிக்கலை, என் வாழ்க்கை வெற்றியா இல்லை, என் சந்ததி வாழ்க்கை நல்லா இல்லை, எப்படி நல்லா இருக்கும்? வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்குரியது. வாரத்தின் முதல் நாள் தேவனை ஆராதிக்கூடிய மனமகிழ்ச்சி நாள், அது கர்த்தருடைய நாள். புறக்கணிக்கப்படுகிறது. திடீர்னு சொல்லுவாங்க, ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் கோயிலுக்கு வரல? தாய் மாமா வெளியூரில் வந்துச்சாரு, அவர் தான் எங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சார். திடீர்னு வந்து அவரை விட்டுட்டு சாப்பாடெல்லாம் ஆக்கி கொடுக்காம நாங்கள் கோயிலுக்கு வந்தால் என்ன நினைப்பார்? ஹலோ, 10 பவுன் நகை போட்டு உன் மகளை கட்டி கொடுத்த தாய் மாமா உனக்கு பெருசு. ஆனால் தாய் மாமனையும் உன் மகளையும் உன்னை வாழ வைத்த இயேசு பெருசு இல்லை. கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டிய நாளில், கிறிஸ்துவை தொழுது கொண்ட வேண்டிய நாளில் அந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு கொடுக்காம உன் தாய் மாமனுக்கு அல்லது எந்த மனுஷனுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த தாய் மாமனுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஹலோ, கண்ணி கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எதற்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. கிறிஸ்துவை விட எதை நேசித்தாலும் அது விக்கிரக ஆராதனை. அசட்டை பண்ணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்னைக்கு புறக்கணிக்கப்படுகிறது. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாலும் 7 மணிக்கு ஆராதனைனா 7:30, 7:45, 8, 8:30, 1-2 பேருக்கு ரகசிய கிறிஸ்தவர்கள், சில உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள் தப்பித்தா போதும் என்று ஓடி வருவார்கள், 1-2 பேர். ஆனால் இன்றைக்கு 98% மக்கள் ஆராதனை அலட்சியம் பண்ணுகிறார்கள். மற்ற நாள்லாம் வேலையை சின்சியராக பார்க்குறாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்கிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைனா ஸ்கூலுக்கு போயிடுறீங்க, உடம்பு சரியில்லை வேலைக்கு போயிடுறீங்க, உடம்பு சரியில்லைனா ஆஃபீஸுக்கு கரெக்டாக போயிடுறீங்க. ஆனால் கர்த்தரை புறக்கணிக்கிறீங்க. எப்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க முடியும்? முதல் தரமானது கர்த்தருக்குரியது. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்குரியது. 7 மணிக்கு ஆராதனை என்று எடுத்துக்கொண்டால் 7:05 நீங்கள் ஆலயத்துக்குள் வருவீர்களே, ஆனால் முதல் 5 நிமிடத்தை பிசாசுக்கு நீங்கள் தாரை வார்த்து விட்டீர்கள். முதல் 5 நிமிடத்தை, பெஸ்டான 5 நிமிடத்தை பிசாசு தின்னுட்டான். மிச்ச எச்சி தான் தேவனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அவன் தின்னுட்டான்.
மிச்சி எச்சி நேரம் தான் தேவனுக்கு ஆராதனையில் கொடுக்குறீங்க. எப்படி கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண முடியும்? எப்படி வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்பட முடியும்? இது ஏன் என்று சொல்கிறேன் என்றால், ஆலயத்தின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். வேதம் எவ்வளவா இந்த ஆலயத்தின் மேன்மை குறித்து சொல்லியிருக்கு என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு முறை நான் ஆலயத்தில் கேட்டேன், 7 மணிக்கு வருகிறவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்றால் எத்தனை மணிக்கு ஆலயத்துக்கு வருவீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஐயா நாங்கள் முதல் நாளே வந்து படுத்துக்கிடுவோம். ஒரு சர்ச்சுக்கு கூட்டத்துக்கு போய் இந்த மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா அடுத்த வாரம் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் 7 மணிக்கு வரேன் 1 லட்ச ரூபா கொடுக்காத, இன்னைக்கே படுத்துக்கிடுவான், தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எங்கேயே படுத்துக்கிறேன் ஐயா, 1 லட்சம் ரூபா கிடைக்குன்னா. வானத்தையும் பூமியும் படைத்த சகல ஆஸ்திகளை உடைய இரட்சகராகிய தேவன் உள்ள இருக்கிறாரு. ஆஸ்திகளின் பிதா, பூமி நிறையும் அவருடையது, வெள்ளி பொண்ணு கர்த்தருடையது. அவரை சொத்தா உள்ள வச்சுக்கிட்டு உலகப்பிரமான காரியங்களுக்கு 1000 ரூபாய் ரேஷன் கடையில் டோக்கன் கொடுத்தா என்ன சண்டை? ஆனால் இயேசுவை ஆராதிப்பதற்கு அசால்ட்டாக மாமியார் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆடி அசைஞ்சு வந்தால் எப்படி தேவ பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட முடியும்? தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிப்போம். ஆலயத்தின் மேன்மை அறிந்து கொள்ளுவோம். வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய பகுதியில் சரி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை தர விடுவிக்கப்படும், உயர்த்தப்படும், மேன்மையாக இருக்கும். நீங்களும் சந்ததிகளும் செழிப்பாக இருப்பீர்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம்ப்பா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் யார் யாரெல்லாம் உங்கள் சித்தத்தின்படி பார்க்குறாங்களோ அவர்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆலய கூடுகை சபைக்குள் இருந்த ஆண்டவரை பேழைக்குள் இருந்த காகம் என்று சொல்லி சபையின் முக்கியத்துவத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சபையின் முக்கியத்துவம் தெரியாமல், முதலிடத்தை உமக்கு கொடுக்காம ஆண்டவரே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் அர்ப்பணித்து ஆண்டவரே, முதல் தரமானதும் வாரத்தை முதல் நாள் கர்த்தருக்குரிய என்ற அர்ப்பணிப்போடு உம்மை தேட ஆலய கூடுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்க. அப்படி செய்வீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திப்போம். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.